ரகுவம்சம் 85ஆம் பகுதி. கூரிய அறிவு கொண்டவனும் புலன்களை வென்றவனுமான அந்த சுதர்சனன் முதுமை அடைந்த போது அக்னி போன்ற அம்சமுடைய தன் மகன் அக்னிவர்ணன் என்பவனை அரசனாக்கிவிட்டு தவயோகிகள் வாழும் நைமிசாரண்யத்தை முக்தி அடையும்படி அடைந்தான். அரண்மனையில் வெதுவெதுப்பானதும் வாசனை திரவியங்கள் கலந்த நீரில் நீராடியவனும் மெல்லிய பஞ்சு மெத்தையில் புரண்டவனும் எல்லா இன்ப வாழ்க்கையும் கண்ட அவன் தன் பழைய வாழ்வினை நினையாமல் ஓடைகளில் நீராடி தர்பை புல் மேல் உறங்கி பர்ணசாலையின் எளிய வாழ்வினை மேற்கொண்டான். பழைய அரசபோக வாழ்வினை அவன் கொஞ்சமும் எண்ணவே இல்லை. அக்னிவர்ணனுக்கு தந்தையின் ராஜ்யம் அனுபவிக்க கிடைத்ததை அன்றி பகைவரை அடக்குதல் போன்ற சிக்கல்களை சமாளிப்பதற்காக அல்ல. தொல்லை ஏதுமின்றி தகப்பன் விட்டு சென்ற ராஜ்யத்தை அவன் சிரமம் ஏதுமின்றி நடத்தினான். சில காலம் தம் வம்சப்படி நல்லாட்சி நடத்தியவன் இனி அங்கு சிக்கல் ஏதுமில்லை என்பதை உணர்ந்து மந்திரிகளிடம் ஆட்சியினை கொடுத்துவிட்டு இளம் பெண்களோடு கூடி இன்ப வாழ்வில் மூழ்கினான். ராஜ்யத்தை ஆண்ட அவனை காமம் ஆட்சி செய்ய துவங்கிற்று. அவனின் அரண்மனை இன்ப சுகங்களின் தலமாயிற்று. ஆற்று நீர் போல் இன்ப கொண்டாட்டம் இடைவிடாமல் தொடர்ந்தது. இனிய மிருதங்க ஒலி இசைக்க ஆடலும் பாடலுமாக ஒலித்த அந்த அரங்கினில் பின்னால் வந்த கலைகள் ஒவ்வொன்றும் முந்தையதை தோற்கடிக்கும்படி சங்கீதமும் நடனமும் அரங்கேறிற்று. யானை அங்குசத்திற்கு அடங்குவது போல் மானிடரின் ஐம்புலன்களும் ஒடுங்குமிடம் காமம். காமவசப்பட்ட அந்த மன்னன் ஒரு கணம் கூட இந்த இன்பங்களை பிரிய மனமில்லாததால் மக்களை சிந்திக்க கூட சில நிமிடம் ஒதுக்க மனமில்லாதவனாய் அந்த புறத்திலே மயங்கி கிடந்தான். மன்னனின் முகம் காண ஏங்கியோருக்கு ஜன்னல் இடையில் அவன் பாதம் மட்டுமே தெரிந்தது. அவன் சிவந்த பாதம் சூரிய ஒளிபட்டு மின்னும் தாமரை போல் காலையில் ஜொலித்தது. மக்கள் அதனை கண்டு வணங்கி மகிழ்ந்தனர். அவர்களின் ராஜபக்தி அப்படி இருந்தது. இளமை பருவத்தின் உந்துதலால் காமத்தில் மூழ்கிய அக்னிவர்ணன் அரண்மனையின் தடாகங்களில் இளம் பெண்களோடு விளையாடி கழித்தான். இன்ப அறைகள் சூழ இருந்த அந்த தடாகத்தின் தாமரைகள் இளம் பெண்களின் மார்பில் மோதி அசைந்த காட்சியில் மனம் மயங்கி கிடந்தான். அந்த இளம் பெண்கள் நீரில் அவனோடு விளையாடிய போது அவர்களின் விழிகளில் மை கரைந்தது, உதட்டு சாயமும் கரைந்தது. ஆனாலும் அப்பெண்கள் இயற்கையிலேயே அழகு கொண்டவர்கள் என்பதால் விழிகளின் கருமையும் இதழின் சிகப்பும் அப்படியே இருந்தது. அந்த அழகான பெண்களின் இயற்கை அழகில் அவன் மயங்கினான். இளம் பெண்களுடன் நீரில் விளையாடிய அந்த அரசன் அப்பெண்களுடன் மது அருந்தும் கூடம் சென்றான். இனிய மது என்பது பார்வைக்கு அழகும் இனிய நறுமணமும் கொண்டதாக இருத்தல் வேண்டும் என்பதால் அப்படியான மதுவினை கொண்ட குவளைகள் அங்கே நிரம்பி இருந்தன. அந்த பெண்கள் குவளையில் இருந்த மதுவினை விரும்பாமல் அவன் வாயில் இருந்த மதுவினை விரும்பினார்கள். அவனும் அவர்கள் இதழோறும் கசியும் மதுவினை அந்த வாயோடு உறிஞ்சி அருந்தவே விரும்பினான். மதுவிற்கு எல்லா உணர்வையும் அதிகரிக்கும் சக்தி உண்டு. அங்கே அந்த மதுவானது மையல் இன்பத்தை அதிகரித்து கொடுத்து அவன் இன்பத்தை இன்னும் தூண்டிற்று. இனிய நாதங்களை இசைக்கும் வீணை கொண்ட பெண்களும் இனிய பாடலை பாடிய பெண்களும் இன்னும் மயக்கும் விழிகளையும் இதழ்களையும் கொண்ட பெண்களும் அவன் மடியில் இருந்து கொண்டே இருந்தார்கள். அவன் மடி காலியாக இருந்ததே இல்லை. ஆடல் கலையிலும் விருப்பமும் இன்பமும் கொண்ட அம்மன்னன் தன் கரத்தினாலேயே மிருதங்கம் வாசிக்க நர்த்தக பெண்கள் அழகாக ஆடினார்கள். அவன் மிருதங்கம் வாசிக்கும் போது அவன் கை விரல்கள் காட்டிய லாவகத்திலும் அதனால் அவன் நகைகளும் மாலையும் ஆடிய அசைவிலும் மயங்கிய பெண்கள் நடனத்தில் அபிநயங்களை தவறாக செய்து மாட்டிக்கொண்டு வெட்கப்பட்டனர். அவர்கள் அவன் முன் ஆடி களைத்து அமர்ந்த வேளை வைத்தியன் தன் வாயினால் இன்னொருவர் வாயினில் ஊதி பலம் கொடுப்பது போல் அப்பெண்களின் வாயில் தன் வாயினால் அன்புடன் முத்தமிட்டான். மன்னனின் அந்த இன்ப முத்தத்தில் பெண்கள் களைப்பு நீங்கி உற்சாகமடைந்தனர்.
இப்படியாக இன்ப வாழ்வில் அவன் குபேரன் இந்திரன் என்போர்களையும் மிஞ்சி நின்றான். காமவசப்பட்ட அக்னிவர்மன் அங்கு பல பெண்கள் மேல் ஆசை கொண்டான். அதை அவர்களிடம் தெரிவிக்க பல இரகசிய சமிக்ஞைகளை செய்தான். ஆனால் அவன் மனைவியர் அதை அறிந்து புருவ நெற்றியினை நெரித்து அவனை முறைத்தனர். தங்கள் மேகலையின் மாணிக்கம் கோர்க்கப்பட்ட பட்டு நூலை காட்டி எச்சரித்தனர். நாட்டிய பெண்கள் பக்கம் அவன் வீழாமல் குறுக்கே வந்து சென்றனர்.